ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாரி போச்சு. என் தலையை பாருங்க, மண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் மண்ணு. நான் வந்து ஏன் இந்த முன்னாபாவ் பார்டரை வந்து நெருங்கியாச்சு. இதுதான் வந்து முன்னாபாவோட லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாகிஸ்தான் பார்டர் வரையும் பயணம் செய்கிறேன். அதாவது முன்னாபாவ் அப்படிங்கிற ஒரு கிராமம் வரையும் பயணம் செய்கிறேன். பாகிஸ்தான் பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதாவது இந்தியாவோட குஜராத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், அதோட பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், அதோட இல்லாமல் பார்த்தீங்கன்னா லடாக் வரையுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜஸ்தானில் உள்ள ஒரு முன்னாபாவ் அப்படிங்கிற ஒரு பார்டர்லேருந்து அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர் வரையும் போகிறேன், முன்னாபாவ் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்மர்லேருந்து ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. மணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7:27 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஓடிட்டு இருக்கோம். இப்போ என் கூட சேர்ந்து இன்னொருத்தனும் வர்றான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு இவனும் நானும் தான் வந்து இப்போ அந்த பார்டர் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டுருக்காங்க. ட்ரெயின் வந்து இன்னும் போகலை. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் கிளம்பிடும். டிக்கெட் வந்து டக்குன்னு அந்த ஆட்டோமேட்டிக் மெஷினில் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு பிடிச்சி ஓடியாந்து ட்ரெயினை வந்து பிடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்டாக கிளம்பிட்டு இருக்கு. 2019 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரெயின் போயிருக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பால்மர்லேருந்து பாகிஸ்தான் வரையும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயின் போயிருக்கு. ட்ரெயின் வந்து இப்போ வெறும் இந்த பாகிஸ்தான் பார்டரை ஒட்டியே தாங்க போயிட்டுருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பார்டர் வந்து வெறும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் தான் காட்டுது. ஆனால் நாம் போகிற முன்னாபாவ் இருக்குல்ல, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெறும் 500 மீட்டர் தாங்க. அந்த 500 மீட்டரை தாண்டினா அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இந்த முன்னாபாவோட ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அதாவது ராஜஸ்தானோட வெஸ்ட் சைடில் உள்ள லாஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டரில் பாகிஸ்தானோட பார்டர் ஏரியா. அந்த பார்டர் ஏரியா தாண்டினா வந்து பாகிஸ்தானோட அடுத்த ரயில்வே ஸ்டேஷன், அதாவது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜன்னலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்க திறந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து டெசர்ட் இருந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா புழுதி வந்து பறந்துட்டே உள்ள ட்ரெயின் உள்ளே வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளே வந்து திறந்து வச்சுருந்தாலும் பக்கத்தில் உள்ள பேசஞ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூட தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு விண்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் மூடிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில், அதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கேமராவில் வீடியோ எடுக்கிற வரையுமாச்சும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மண்ணெல்லாம் உள்ளே பறந்து வந்துட்டுருக்கு. இப்போ போகிற முன்னாபாவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்மி ஃபேஸ், அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவும் எடுக்க முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்டரில் போகிறதுக்கே நம்மளோட ஐடி கார்டு ப்ரூஃப் இருந்தால் தான் மட்டும்தான் பார்டர்லேருந்து உள்ளே அனுப்புவாங்க அதை பார்டரை பார்க்குறதுக்கு. அதனால வந்து என்னால் அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அங்கே நான் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஓரளவு வந்து சொல்கிறேன். போக போக வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் உள்ள மண் வந்து ட்ரெயினுக்குள்ளே ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாலைவனமாக தான் இருக்குமா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட மணல் காற்று அடிக்கும் அப்படின்ட்டாங்க. எங்கள் கூட வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இறங்கி போயிட்டாங்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே கிடையாது அப்படின்ட்டு. நாங்கள் போகிற முன்னாபாவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இல்லைனா 3 பேர் தான் போவோம். நான் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 பேர் வந்து போகலாம். ஏன்னா நான் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது வேணால் காட்டுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இதை விட யாருமே போகல. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம், அங்கே உள்ள ராணுவத்துக்கு வந்து தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் போயிட்டுருக்கான். இந்த பாலைவன மண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து அடித்து ட்ரெயின் உள்ளே வந்து அடித்து உள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து நாரி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 நிமிஷம் வந்து ஜன்னலை திறந்து உட்காந்ததுக்கப்புறம் மண்ணை பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணால் போதும். ஃபுல்லாக டெசர்ட்டில் உள்ள மண் வந்து இங்கே பாருங்க. ஃபுல்லாக வந்து இது என்னென்னா டெசர்ட் ஏரியா. ட்ரெயின் வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நிற்கிதோ அங்கெல்லாம் வந்து கேமரா ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து மண்
2 minutes வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டில் உள்ள மண் வந்து இந்த சைடு வருது. உள்ளே உட்கார முடியல. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாரி போச்சு. என் தலையை பாருங்கள், தலைமுடி ஃபுல்லாக வந்து டெசர்ட்டோட மண். மணலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலைவன மணல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறந்து ட்ரெயின் ஃபுல்லாக உள்ளே வந்து வந்துட்டுருக்கு. மூச்சு கூட விட முடியலை. இங்கே பாருங்கள், என்னோடய மொபைல் இங்கே வச்சேன். என்னோடய மொபைல் வந்து இங்கே வச்சேன். எப்படி என்னோட அந்தளவுக்கு மண். மொபைல் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். மொபைல் இங்கே வச்சேன்னா ஒரு 2 minutes மொபைலை வச்சேன். ஃபுல்லாக வந்து மண் வந்து பறந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாலைவனம் வரும்போது மட்டும் நாங்கள் வந்து விண்டோ கீழே இறக்கி விட்டுருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து மணல் காற்று வந்து உள்ளே வராது அப்படிங்கிறதுனால. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த மாதிரி வறண்ட நிலமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ஃபுல்லாக டெசர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட நிலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட், இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாபாவை வந்து நாங்கள் ரீச் ஆகிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து முன்னாபாவை வந்து பார்டர்லேருந்து, அதாவது பாகிஸ்தான் பார்டர்லேருந்து நான் வந்து ஒரு சின்ன கிளிப் ஒன்று போடுறேன். அதையும் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏன் இந்த முன்னாபாவ் பார்டரை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் யூடியூபர் வந்து இங்கே இந்த பார்டரை வந்து யாருமே வந்து யூடியூப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து நான் இந்த முன்னாபாவ் பார்டரை வந்து செலக்ட் பண்ணேன். நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் பஞ்சாபில் உள்ள வாகா பார்டருக்கு போய் பார்த்துருப்பீங்க, ஜெய்சல்மீரில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முன்னாபாவ் பாகிஸ்தான் பார்டருக்கு போய் மட்டும் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதற்கான ரீசன் என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடு. இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆர்மி பேஸ் ஏரியாங்கிறதுனால நிறைய பேர் இது வந்து தவிர்த்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாபாவ் பார்டரை வந்து நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாபாவ் பார்டரை போயிட்டு ரீச் ஆகிடலாம். போயிட்டு நாளைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வெளியில நிற்க முடியல, அந்த அளவுக்கு வந்து டெசர்ட் மண்ணு வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து இங்கே வர்றீங்க அப்படின்னா, பார்டரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து மொபைலையும் உங்களோட கேமராவையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துட்டு போகிறாப்புல இருக்கும். அங்கே நின்று நீங்கள் வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்க முடியாது. அதை மாதிரி மீறி நீங்கள் வந்து அங்கே போய் ஃபோட்டோ வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. மொபைலாக இருந்தால் வாங்கிக்குவாங்க, கேமராவாக இருந்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கே இந்த பார்டரில் வந்து உள்ளே போயிட்டு ஃபோட்டோ மற்றும் வீடியோஸ் மட்டும் வந்து தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா பஞ்சாபில் உள்ள வாகா பார்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெய்சல்மீர் போனீங்கன்னா அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வெறும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாபாவ் பார்டர் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டரில் இருக்கிற முன்னாபாவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை வந்து கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த முன்னாபாவ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த முன்னாபாவ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அதாவது ட்ரெயின் போக்குவரத்து இருந்திருக்கு. இந்த முன்னாபாவ் ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் நடந்திருக்கு. அதாவது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 2019 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கராச்சிலேருந்து, பாகிஸ்தானில் உள்ள கராச்சிலேருந்து தில்லி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிருக்கு. அதாவது ட்ரெயின் நேம் பார்த்தீங்கன்னா வந்து தார்லிங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14889 இங்கேருந்து போகிறதுக்கு, கராச்சிலேருந்து இந்தியா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 14890. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வரையுமே போக்குவரத்தில் இருந்திருக்கு. 2019க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ப்பூரில் பாகிஸ்தானோட தீவிரவாதிகளை வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த தீவிரவாதிகளை பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த முன்னாபா வழியாக தான் அந்த வந்து தீவிரவாதிகள்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயினை வந்து இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகிறவங்க இந்த முன்னாபாவில் வந்து ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் நிற்குமா. அந்த 2 மணி நேரம் வந்து இந்தியாவிலேருந்து தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முன்னாபா போனதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தானில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் நிற்கும். அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் வந்து கராச்சி போகும். ட்ரெயின் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியிலேருந்து டெல்லி, ஜெய்ப்பூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்மேர்லேருந்து முன்னாபாவிலேருந்து கராச்சி. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது முன்னாபாவ் ஸ்டேஷனை வந்து நான் ரீச் ஆகிட்டேன். இதுதான் வந்து முன்னாபாவோட லாஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு போக முடியாது, ஏன்னா வந்து பாகிஸ்தானோட பார்டர் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் பார்டரை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவேன். பார்டரை விசிட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இங்கே உள்ள கிராமங்களில் போயிட்டு அவங்களோட வாழ்க்கை அடிப்படை வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவை எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் வரும். ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து 4-5 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா இங்கே வந்து ப்ரூஃப் கேட்பாங்க இங்கே வர்றதுக்கு வந்து. ஸோ அந்த சைடு வந்து प्लेटफॉर्म இருக்குது. प्लेटफॉर्म ये है ना। हाँ, तो यहाँ पे चेकिंग होती थी पहले। चेकिंग होती थी क्या? हाँ। ஸோ கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முன்னாபாவ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பார்டர் உள்ள போகிறதுக்கு வந்து இங்கே தான் வந்து செக்கிங் நடந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2019 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெயின் சர்வீஸ் இருந்தது. इस बैरिकेडिंग के अंदर जब ट्रेन रहती थी तो यहाँ चेकिंग होती थी, उसके बाद जाती थी। अच्छा கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அந்த சைடு தெரியுதுல்ல, இந்த மாதிரி கண்ணாடி வந்து அடைச்சி வச்சிருக்காங்கல்ல. இது ஸ்டேஷன் நம்மளுக்கு உத்தரனா இருக்கா? சலோ. இங்க 2 பேரை தவிர இந்த ட்ரெயின்ல யாருமே வரல. நீங்களே பாருங்க, யாராவது ஒரு ஆளு தெரியுறாங்களான்னு. பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி உள்ள சின்ன சின்ன கிராமங்களா இருக்கட்டும், இல்ல இந்த பால்மர் சிட்டியை சுத்தி உள்ள சின்ன சின்ன கிராமங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சிரமமான வேலையா இருக்கு அப்படின்னு இந்த கிராம மக்கள்லாம் சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா குடி தண்ணீருக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அடி பைப் இருக்கு. இந்த அடி பைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா குடி தண்ணீருக்கு டெய்லியும் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 குடி பைப் இருக்குங்க இந்த கிராமத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, வறட்சி காலத்துல ஒரு சில நேரத்துல வந்து இந்த அடி பைப்லேருந்து தண்ணி வருமாம். ஒரு சில நேரத்துலேருந்து பாத்தீங்கன்னா, தண்ணியும் வராதாம். அப்படிப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, வேற ஊருக்கு போயிட்டு தான் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வருவாங்களாம். இது வந்து பாத்தீங்கன்னா, ஆடு, மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த சின்ன ஒரு தொட்டி மாரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா, இன்னொரு அடி பைப் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சைடு இருக்கு. அதையும் நான் வந்து போய் காட்டுறேன். இந்த வறட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி கிடைக்காதப்ப ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்லாம் இவங்க வந்து போயிட்டு, அங்கேருந்து எங்க தண்ணி கிடைக்குதோ, அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா, தண்ணிலாம் இங்க எடுத்துட்டு வருவாங்களாம். இப்ப நான் வந்திருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா, வறட்சி காலம் கிடையாது. ஆனா, நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வறட்சியாவே இருக்கிற மாரி தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, வறட்சி காலத்துல எவ்வளோ ஒரு தண்ணி தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமேஜின் பண்ணி பாத்துக்கங்க. இந்த மாரி ஒரு குடம் இருக்குங்க. இந்த மாரி குடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்து ஹேண்ட் பைப்ல வந்து இந்த அடி பைப்லேருந்து தண்ணி அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. நாங்க வந்து பார்டர போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வந்துட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அலவுட் கிடையாது அப்படிங்கிறதுனால வந்து, நாங்க எந்த ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கல. ரிட்டர்ன் வந்து வந்தாச்சு. அது மட்டும் இல்லங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இதுதாங்க வந்து வெஸ்ட் ராஜஸ்தானோட லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 500 மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்டர். அடுத்து 500 மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போறீங்க அப்படின்னா, இங்க தான் உங்கள வந்து சோதிப்பாங்க. இந்த தெரியுதுல ஒவ்வொரு சின்ன சின்ன உள்ள வந்து கட்டடம் மாரி, ஒரு ரூம் மாதிரி. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா, S1, S2, S3 அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கோச் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிறுத்திருவாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்கள வந்து முழுமையா சோதிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாகிஸ்தான் போவீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 500 மீட்டர்ல இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, உங்கள சோதிப்பாங்க. இந்த முன்னாபாவ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து ட்ரெயின் வந்து நிறுத்தியிருக்கும். அதாவது செக்கிங் பர்ப்பஸ்க்காக. அதே மாதிரி அங்க பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம், அங்க உள்ள ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து ட்ரெயின் நிக்கும். அதாவது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் பர்ப்பஸ்க்காக. இப்பயே பாத்தீங்கன்னா வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது போக போக வந்து பாத்தீங்கன்னா, இன்னமும் வந்து மணல் புயல் வந்து அடிக்க ஆரம்பிச்சுரும்.
இந்த பாலைவனத்தை பார்த்தாவே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இங்கே வந்து தண்ணி வந்து எவ்வளோ ஒரு தட்டுப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராம மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதிக வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் சில பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து திரும்பி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஒரு பாலைவனமாக இருக்குது. இங்கே தண்ணி எப்படி வரும், அதுவும் பார்த்திங்கன்னா வறட்சியான காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கவே கிடைக்காதான், ரொம்ப சிரமப்படுவாங்களாம் அந்த கிராம மக்கள்லாம் வந்து. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்கே கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட முகத்தை தாலி கட்டுற வரையும் வந்து பார்க்க முடியாதான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட முகத்தையே பார்க்கலாமா. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்டர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து அலௌடு கிடையாது, கேமராவும் அலௌடு கிடையாது. பார்டர் ஏரியாவிலேருந்து உள்ள செக் போஸ்ட்டில் வந்து உங்களை வந்து மொபைலு ப்ளஸ் உங்களோட சாமான எல்லாமே வந்து நீங்கள் வந்து இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓ மந்திரனா அதுக்கப்புறம் நீங்கள் பார்டர்லேருந்து அதாவது உள்ளே வந்து அங்கே செக் போஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டரில் தான் வந்து பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து அதே ட்ரெயின் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து பால்மேர் வந்து வந்துடலாம். நான் வந்து இந்த ஜேர்னி வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருக்கும்னு. வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பாலைவன மணல், அது வந்து ட்ரெயினில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பூந்து ஒரே சீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாலைவன மண்ணாகவே இருந்தது. செம்மையாக இருந்தது, ஒரு செம்ம அட்வென்ச்சராக இருந்தது.